தேவன் அவருடைய திரு பாதத்தண்டையில் அமர்ந்து அவருடைய வார்த்தைகளுக்காக காத்திருக்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை இந்த நாளிலும் தேவன் நமக்கு பாராட்டியிருப்பதற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கின்றேன். அவருடைய பரிசுத்த பாதத்தில் அமர்ந்து அவருடைய பரிசுத்தமான வார்த்தைகளை தியானிக்கும் இந்த வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் தாமே இடைப்பட்டு நம்முடைய உள்ளங்களில் பேசுவதற்காக நம்முடைய சிரங்களை தாழ்த்தி அவருடைய வழிநடத்தலுக்காக சற்று நேரம் காத்திருப்போம். எங்களை அன்பாய் நேசித்து வழிநடத்தும் பரிசுத்தமிக்க பரமபிதாவே, இந்த அருமையான மணித்துளிகளில் உம்முடைய நித்தியத்திற்குரிய வார்த்தைகளை நாங்கள் தியானிப்பதற்கு நீர் எங்களுக்கு பாராட்டியிருக்கக்கூடிய இந்த பரிசுத்தமான ஸ்லாக்கியத்திற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம், துதிக்கின்றோம். சுவாமி, உம்முடைய பிரசன்னம் எங்கள் காணப்படவும், தூய ஆவியானவர் இங்கு அசைவாடவும், எங்களுடைய உள்ளங்கள் திறக்கப்படவும், உடைய வார்த்தைகள் அதனுள்ளே எழுதப்படவும் எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஏற்றுக்கொள்ளும் வழிநடத்தும் கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுதல் செய்கின்றோம் எங்கள் பரிசுத்தமிக்க பரமபிதாவே, ஆமேன். நாம் எல்லோருக்கும் மிகவும் பிடித்தமான ஓர் வேத பகுதி சங்கீதங்களின் புத்தகம் 23வது அதிகாரம். ஏன் இந்த அதிகாரம் எல்லோராலும் நேசிக்கப்படுகிறது என்றால், அதில் அடங்கி இருக்கக்கூடிய ஒவ்வொரு வசனங்களும் கருத்தாழமிக்கதாக காணப்படுவதனால். இதனாலில் 23வது சங்கீதத்தில் இருந்து 5வது வசனத்தில் ஒரு பகுதியை மாத்திரம் நாம் தியானிக்க இருக்கின்றோம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, thou prepare a table before me. Who is this thou? யார் இந்த அவர்? 4வது வசனத்தை நாம் பார்த்தோம் என்றால், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நீர் என்னோட கூட இருக்கிறீர். Thou art with me. Thou, நீர். அதற்கு மேலாக உள்ள 3வது வசனத்தை நாம் பார்த்தோம் என்றால், நீர் என் ஆத்துமாவை தேற்றி அவருடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறீர். Thou restoreth my soul. Thou leadeth me into the green pastures. Who is this thou? யார் இந்த நீர்? 2வது வசனத்துக்கு போவோம். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு போய்விடுகிறார். Thou maketh me to lie down in green pastures. He leadeth me, or thou leadeth me in still waters. 3வது வசனத்தில் thou restoreth my soul, thou lead me in the path of righteousness. என்னுடைய நீதியின் பாதையில் நடத்தக்கூடிய அவர். இரண்டாவது வசனத்தை, நீர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து, thou maketh me lie down in the green pastures. Thou leadeth me in the
still waters. Who is this thou? யார் இந்த அவர்? முதலாவது வசனம் அதற்குரிய பதிலை சொல்லுகின்றது. யார் அந்த அவர்? என்னுடைய மேய்ப்பர். யார் அந்த நீர்? Who is that thou? My Lord. கர்த்தர். The Lord is my thou person. என்னுடைய தேவன் கர்த்தர். அந்த நீர் என்று சொல்லக்கூடிய இடங்களை அவர் நிரப்புகிறார். A word about that thou. அந்த thou என்று சொல்லப்படுகின்ற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? The Lord who came from nowhere and stood on the platform of nothing. சர்வத்தையும் படைத்தவர், ஆதியும் அந்தமும் இல்லாதவர், அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும் என்று சொல்லக்கூடிய இடத்தில் இருப்பவர். ஏசாயாவின் புத்தகம் 66வது அதிகாரம் 1வது வசனம் என்ன சொல்லுகின்றது? இங்கு தேவனே பேசுகின்றார் அவரை குறித்து. வானம் என் சிங்காசனம். யார் பேசுறது? திஸ் thou. இங்கு thou என்று தாவீதினால் சொல்லப்படுகின்ற அந்த நபர். இங்கு ஏசாயாவின் புத்தகம் 66வது அதிகாரம் 1வது வசனத்தில் என்ன சொல்லுகின்றார்? வானம் என் சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. சங்கீதம் 24:1 என்ன சொல்லுகிறது? பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள யாவையும் கர்த்தருடையது. ஏனென்றால் அவரே அதை உண்டாக்கினார், ஸ்தாபித்தார். அந்த கர்த்தர், that same Lord, that powerful being puts on the apron and prepares the table for me. அந்த கர்த்தர், வல்லமையுள்ள கர்த்தர் என்ன செய்கிறாரா? தான் பரிமாற வேண்டும் என்பதற்காக ஒரு ஏப்ரன், தன்னுடைய ஆடைக்கு மேலாக ஒரு ஆடையை அவர் கட்டி பந்தி அமர்ந்திருக்கக்கூடிய இடத்தை அவர் ஆயத்தம் செய்கிறார். வேதத்தில் 2 மேஜைகளை குறித்து நாம் தியானிக்கின்றோம், பேசுகின்றோம், பார்க்கின்றோம். ஒன்று ராபோஜன மேஜை, மற்றொன்று காணிக்கை மேஜை. The communion table represents God's love towards us. இது ராபோஜன மேஜை தேவனுக்கு பிரியமானவர்களே, தேவனுடைய அன்பு, நம் மீதான அன்பை அது சொல்லுகின்றது. The offering table represents our love toward him. நாம் தேவனிடத்தில் பாராட்டக்கூடிய அந்த அன்பை சொல்வது அந்த காணிக்கை மேஜை. இந்த 2 மேஜைகளும் தேவனுடைய அன்பின் பரிமாற்றங்கள். இங்கு சங்கீதங்களின் புத்தகத்தில் 23வது அதிகாரத்தில் தேவனுக்கு பிரியமானவர்களே, ஒரு மேஜையை குறித்து அது பேசுகிறது. 23வது அதிகாரம் 5வது வசனம் ஒரு விசேஷமான மேஜையை குறித்து அது பேசுகிறது. அந்த மேஜை யாரால் ஆயத்தம் செய்யப்படுகின்றது என்றால், சர்வ வல்லவர், சர்வ வல்லமை படைத்த கர்த்தரால் ஆயத்தப்படுத்தக்கூடிய மேஜை.
அந்த மேஜைக்கு அருகாமையில் சர்வ வல்லமை படைத்த அந்த தேவன் வரும்பொழுது அதற்கான ஆயத்தத்தோடு he wears the apron to serve. தன்னுடைய பிள்ளைகளை போஷிப்பதற்கு ஆயத்தப்படுத்தக்கூடிய மேஜை. தமிழ்ல அந்த வசனத்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால், சத்துருவுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, ஆங்கிலத்தில் அதை வாசித்தீர்கள் என்றால் thou prepare a table. தமிழ்ல பந்தி என்று இருக்கின்றது, ஆங்கிலத்தில் டேபிள். பந்தியை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்றால் அதற்கான பரிமாறக்கூடிய இடத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும். இடம் முதலாவது ஆயத்தப்படுத்தப்பட வேண்டும். இந்த வசனம் என்ன சொல்லுகின்றது? கர்த்தர் தன் பிள்ளைகளுக்காக ஒழுங்குபடுத்தும் அந்த இடத்தையும் அதில் அவர் அமர்த்தும் பந்தியையும் குறிக்கின்றது. வசனத்தில் பந்தியையும் குறிக்கின்றது, அமர்ந்து அந்த பந்தியில் பங்கேற்கக்கூடிய அந்த போஷாக்கையும் அது குறிக்கின்றது. பந்தி அமர்த்த இடம், மேஜை வேண்டும். மேஜையில் பரிமாற வேண்டும் என்றால், பந்தி அமர வேண்டும் என்றால் அங்கு போஜனம் இருக்க வேண்டும். டேபிள் பிளஸ் ஃபுட் இஸ் ஃபீஸ்ட். இங்கு தாவீது பேசும்பொழுது கர்த்தர் ஆயத்தப்படுத்தக்கூடிய அந்த பந்தியில் மேஜையும் அதில் பரிமாற வேண்டிய போஜனமும் அங்கிருந்துச்சு. மேஜை பிளஸ் போஜனம், மேஜை பிளஸ் போஜனம், பந்தி. பந்தி என்றால் மேஜையும் அதில் பரிமாறப்பட போகின்ற அந்த போஜனத்தையும் குறிக்கின்றது. தேவனுக்கு பிரியமானவர்களே, ஆயத்தம் என்பது மேஜை. சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை நான் ஆயத்தம் செய்வேன். அந்த ஆயத்தம் என்பது மேஜையை குறிக்கின்றது. பரிமாறுவதற்கான தலத்தை குறிக்கின்றது, இடத்தை குறிக்கின்றது. தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்து இந்த ஆயத்தத்தை குறித்து அவர் பேசும் பொழுது, நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி, இடத்தை ஆயத்தம் பண்ணி, நான் இருக்கும் இடத்தில் நீங்களும் இருக்கும் வண்ணமாக, அந்த ஆட்டுக்குட்டியாரனுடைய கல்யாண விருதில் நீங்களும் இருக்கும் வண்ணமாக செய்யக்கூடிய ஆயத்தம் மேஜை. அந்த பந்தியில் சத்துருவுக்கு முன்னதாக யார் மாத்திரம் அமர முடியும்? இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? யார் மாத்திரம் அமர முடியும்? கெஸ்ட் ரைட் உள்ளவங்க தான் அமர முடியும். கெஸ்ட் ரைட் உள்ளவங்க, விருந்தினர் உரிமை பெற்றவர்கள் தான் அதில் வந்து என்ன செய்ய முடியும்? அமர முடியும். இந்த கெஸ்ட் ரைட்டை அதில் அமர்ந்து பங்கேற்கக்கூடிய அந்த அதிகாரம், இந்த கெஸ்ட் ரைட்டை யார் பெற முடியும்? அதை யார் தர முடியும்? அந்த பந்தியை ஆயத்தம் செய்பவர் மாத்திரம்தான். யார் அதில் அமர்ந்து அதில் பங்கேற்க வேண்டும் என்ற அந்த அதிகாரம் யாருக்கு இருக்கின்றதால் அந்த பந்தியை ஏற்படுத்தக்கூடியவருக்கு மாத்திரம் அந்த உரிமையை வழங்க முடியும். பந்தி அமர்வதற்கான உரிமம் என்பது அதில் பங்கேற்பதற்கான தகுதியை குறிக்கின்றது. அப்படி என்றால் தகுதி உள்ளவர்கள் என்று ஒரு சாரர் இருக்கின்றார்கள், தகுதி அற்றவர்கள் என்ற ஒரு சாரர் இருக்கின்றார்கள். இந்த தகுதி உள்ளவர்கள் யார் என்றால் உரிமம் சார்ந்தவர்கள், உரிமை உள்ளவர்கள்.
தகுதியாக்கப்பட்டவர்கள் யார் இந்த பந்தியை ஆயத்தம் செய்கின்றாரோ அவர் அவர்களை தன்னில் உள்ள அதிகாரத்தின்படி அவர்களை தகுதிப்படுத்துவது. அந்த பந்தியில் அமர்வதற்கு தகுதி பெற்றவர்கள் ஏற்கனவே உரிமை பெற்றவர்கள் அமர்ந்திருப்பார்கள். தகுதியற்றவர்கள் என்று இருக்கக்கூடிய சாரர் அங்கு அமர வேண்டும் என்றால் அந்த பந்தியை ஏற்படுத்தக்கூடிய அந்த நபர் தன்னுடைய அதிகாரத்தின்படி தன்னில் இருக்கக்கூடிய அந்த வல்லமையின்படி அவர்களை என்ன செய்யணும்? தகுதிப்படுத்தி அங்கு அமரச் செய்ய வேண்டும். அந்த பந்தியை அவர் அமர்த்துவதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட இடம் quite challenging. அந்த பந்தியை அவர் யாருக்கு முன்பதாக ஏற்படுத்துகின்றார், ஆயத்தப்படுத்துகின்றார்? ஒரு சாதாரண நபருக்கு முன்பதாக அவர் அந்த பந்தியை ஆயத்தப்படுத்தவில்லை. யாருக்கு முன்பதாக? சத்துருக்களுக்கு முன்பதாக. Before my enemies. யார் நமக்கு பிரதான எனிமி? யார் நமக்கு பிரதான சத்துரு? சாத்தான். இந்த 23வது அதிகாரம் 5வது வசனம் என்ன சொல்லுகின்றது? சாத்தானுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஏற்படுத்துகிறார். எப்படி எதற்காக ஏற்படுத்துகின்றார்? அவன் வெட்கப்படும்படியாக ஒரு பந்தியை அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்காக அவர் ஏற்படுத்துகின்றார். அந்த பந்தியில் அமர்வதற்கு ஒரு விசேஷமான மேஜையை அவர் உண்டாக்குகிறார். அந்த மேஜைத்தான் அந்த பந்திக்கான அடித்தளம். அந்த பந்தியில் அமர்ந்து அந்த பந்தியை நாம் நம்முடையதாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அதில் புசிப்பதற்கு எதுவாக அமர வேண்டும் என்றால், தேவனுக்கு பிரியமானவர்களே, அதற்கு அடித்தளம் எங்க உட்கார்ந்து எங்க அமர்ந்து அந்த பந்தியில் நாம் நம் பங்கேற்க போகின்றோம் என்ற அந்த இடம்தான் முக்கியம். அந்த இடம்தான் அடித்தளம், பேஸ். அந்த பேஸ் தான் தேவனுக்கு பிரியமானவர்களே அந்த மேஜை. யாரெல்லாம் அந்த பந்தியில் அமரலாம் என்ற தகுதி பட்டியலை அவரே உண்டாக்குகின்றார். அந்த தகுதி இல்லாதவர்களுக்கும் அதை அவர்களுக்கு உண்டாக்குகின்றார். மேஜைத்தான் அந்த பந்திக்கு ஒரு பேஸ், அடித்தளம். அமர்ந்து அதில் பங்கேற்பதற்கு அந்த மேஜையை அவர் உண்டாக்குகின்றார். அந்த மேஜையில் அமர்ந்து பங்கேற்பதற்கான தகுதி உள்ளவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். தகுதி அற்றவர்கள் தகுதிப்படுத்தப்பட்டு அங்கு அமர்த்தப்படுகின்றார்கள். அந்த பந்தியில் அமர உரிமை பெற்றவர்களுக்கு மத்தியில தன்னால் தகுதிப்படுத்தப்பட்டவர்களை அமர செய்கின்றார். இந்த பந்தியில அந்த பந்தி எங்களுக்கு தான் உரியது என்று உரிமை பாராட்டக்கூடியவர்கள் மத்தியில, அந்த பந்தி எங்களுக்காகத்தான் வைக்கப்பட்டிருக்கின்றது என்ற உரிமையோடு அமர்ந்திருக்கக்கூடிய அந்த மக்கள் மத்தியிலே உரிமையற்றவர்களாக, தகுதியற்றவர்களாக இருக்கக்கூடியவர்களையும் அமரச் செய்கின்றார். அந்த மேஜைக்கு, அந்த பந்திக்கு விசேஷமான ஒரு காரியம் என்னவென்றால் இதுதான். தகுதியுடையவர்களும் தகுதி இல்லாதவர்களும். It is something that qualifies someone to partake the feast. தகுதிப்படுத்தி தகுதியற்றவர்களை அதில் அவர் அமர செய்கின்றார். He has to be very careful now in preparing the table because he is preparing before the enemy. அவர் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த பந்தியை அவருடைய சத்ருவாகிய சாத்தானுக்கு முழுவதாக அவர் ஏற்படுத்துகின்றார். தகுதி சார்ந்தவர்கள் அங்கு இருக்கின்றார்கள். தகுதி அற்றவர்களை அவர் அமரச் செய்ய வேண்டும் என்றால் he should be very much careful.
மிகவும் கவனமாக அந்த பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். காரணம், சத்துருவுக்கு முன்பதாக அமர்த்தப்படக்கூடிய பந்தி அது. யாரெல்லாம் அந்த பந்தியில் அமர்த்தப்படுகின்றார்கள் என்பதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே 2 உவமானத்தின் மூலமாக அவர் பேசுகின்றார். 2 உவமானத்தின் வழியாக. ஒன்று லூக்காவின் புத்தகம் 16வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து ஒரு மனிதனை குறித்து பேசுகின்றது. ஒரு ஐஸ்வர்யவான், இரத்தாம்பரம் அணிந்தவனாக, விலையேறப்பெற்ற வஸ்திரம் தரித்தவனாக, மிகவும் சம்பிரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவனுடைய உடையும் அவனுடைய அணிகளும் அவன் எவ்வளவு தூரத்திற்கு உயர்வான நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்தான் என்பதை அது சொல்லுகின்றது. முதலாவது அவனுடைய நிலை, அவன் எப்பேற்பட்டவன் என்பதை சொல்லக்கூடிய நிலை. அவன் சகலமும் படைத்த ஐஸ்வர்யவான். இரண்டாவது, அவன் அணிந்திருக்கக்கூடிய ஆடை மெல்லிய லினன், வெண்வஸ்திரம். அது எதை குறிக்கிறது என்றால் அவனுடைய பரிசுத்தத்தை, தேவனோடு இருக்கக்கூடிய நெருக்கத்தை அது குறிப்பிடுகின்றது. மூன்றாவதாக, அவன் யார் என்பதை அது சொல்லுகின்றது. அவன் ஆபிரகாமினுடைய சந்ததி. ஆபிரகாமை தகப்பனே என்று அழைக்கக்கூடிய உரிமை பெற்றவன், வாக்குத்தத்தத்தினுடைய சுதந்திரவாளி, அவருடைய வாரிசு, அவருடைய வம்சத்தான். நான்காவதாக, புசிப்பதற்கு அவன் அமர, உரிமையோடு அமர அவனுக்கு அங்கு மேஜை வைக்கப்பட்டிருக்கின்றது. ஐந்தாவதாக, அவன் என்னவெல்லாம் புசிப்பானோ அந்த விசேஷித்த அப்பங்கள் அங்கு பரிமாறப்பட்டு வைத்திருக்கின்றது. தேவனுக்கு பிரியமானவர்களே, அவன் எல்லா தகுதியும் பெற்றவன் என்பதனால் எல்லாம் சரியான நிலையில் அவனுக்கு முன்பதாக அங்கு காணப்பட்டது. இன்னொரு மனுஷனை குறித்து பேசுறார் அதே அதிகாரத்தில். அவன் பெயர் லாசரு, பிச்சைக்காரன். உடல் முழுவதும் பருக்களால் நிறைந்து, அந்த பருக்களில் இருந்து வெளியேறக்கூடிய சீழை நாய்கள் நக்கும்படியான அவல நிலையில் அங்கு அவன் அமர்ந்து கொண்டிருந்தான். பருக்கள் என்றால் இயேசு அதை குறித்து பேசும்பொழுது 1வது அதிகாரம் 6வது வசனத்தில் உள்ளங்கால் துவங்கி உச்சம் தலை மட்டும் சுகமில்லை. எதை பற்றி பேசுகின்றார்? பாவத்தை குறித்து அங்கு இயேசு பேசுகின்றார். He is talking about one sin, unrighteousness. பாவத்தால் மூடப்பட்டவனாக, அப்படிதான் இந்த லாசரு பருக்களால் மூடப்பட்டவனாக அவல நிலையில் அவன் அங்கிருந்தான். அவன் இருந்த இடம் எது? வாசல் அருகே, more or less in the street. வாசலுக்கு வெளியே செயல் அற்றவனாக இருந்தான். பாவத்தால் மூடப்பட்டவனாக இருந்தான். ஒதுக்கப்பட்ட நிலையில் இருந்தான். He was laying, இருந்தான் என்பதை காட்டிலும் இந்த வேதத்தின் பகுதி என்ன செய்கிறது? அங்கு அவன் கிடந்தான். அவனது நிலைமை எப்படி இருந்துச்சு? அவன் தன்னுடைய பசியை போக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் யாரையாவது நாடி செல்ல வேண்டும். அவர் தன்னுடைய பசியை போக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் எதையாவது பசியை தீர்ப்பதற்கு அவன் புசித்தாக வேண்டும். அந்த ஐஸ்வர்யனின் மேஜையில இருந்து அப்ப துணிக்கைகளுக்காக காத்து கொண்டு இருந்தான். He was begging for the crumbs. அவன் தன்னுடைய பசியை போக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் ஐஸ்வர்யவான் சாப்பிட்ட பிறகு அங்கு மீறக்கூடிய அந்த அப்பத்தின் துணிக்கைகளை என்ன செய்வார்கள்? வெளியே கொண்டு கொட்டுவார்கள்.
அப்பொழுதுதான் அவன் அதை புசிக்க முடியும். வீட்டில் உள்ள மேஜைக்கும் அதில் பரிமாறப்படக்கூடிய அந்த விருந்துக்கும் பந்திக்கும் அவனுக்கும் சம்பந்தம் கிடையாது. He can never get inside. உள்ளே செல்லவோ அங்கு புசிப்பதற்கோ தகுதியற்ற கேவலமான நிலையில் அவன் காணப்பட்டான். இங்கு லாசரு நேரடியாக அந்த துணிக்கையை பிச்சையாக வெளியில் இருந்து அவன் என்ன செஞ்சான் கேட்டான். He was begging directly for the food, for the bread. மேஜையிலிருந்து கீழே விடும் துணிக்கைக்காக அவன் அதை புசிப்பதற்கு ஆசையாக இருந்தான். எங்க இருந்தா? வாசலில் வெளியே பிச்சைக்காரனை போன்று அவன் போஷிக்கப்படவோ பந்தி அமரவோ மேஜையில் அமரவோ அவன் தகுதிப்படுத்தப்பட வேண்டும் என்றால் முதலாவது அவன் சுத்தப்படுத்தப்பட வேண்டும். இரண்டாவது அவன் உள்ளே அழைக்கப்பட வேண்டும். பந்தி பரிமாறக்கூடிய அந்த இடத்துல மேஜையில் அமர்த்தப்பட வேண்டும். அந்த நாட்களில் இது சாத்தியமில்லாத இருந்துச்சு. சாத்தியமில்லாத ஒரு காரியம் இதை குறித்து இங்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்து பேசிக் கொண்டிருக்கின்றார். அதனால் அவன் உள்ளே சென்று அவனுக்கு பரிமாறப்பட வேண்டிய காரியங்கள் பரிமாறப்பட முடியாத நிலையில் அது இருந்தவையினால் கிறிஸ்து தன்னுடைய தகுதிப்படுத்தக்கூடிய அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு சப்போர்ட்டை அவர் தேடினார். அதற்காக அவர் இன்னொரு உவமானத்தை சொன்னார். இன்னொரு உவமானம் மத்தேயின் புத்தகம் 15வது அதிகாரம் வசனங்கள் 22 ஒரு கானானிய ஸ்திரியை குறித்து அவர் இப்பொழுது பேசுகின்றார். ஆண்டவரே, அவரை அழைக்கின்றாள். தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகின்றாள் என்று அவரை அவள் அழைத்தாள். சீடர்கள் சொல்றாங்க, அவளுக்கு எதையாவது கொடுத்து அனுப்பிவிடும். அவள் கேட்பதை கொடுப்பதற்காக அவரிடத்தில் சொல்லவில்லை. எதையாவது கொடுத்து அவளை அனுப்பிவிடும். Let her not be here with us. கிறிஸ்து சொல்றாரு, அவளை அனுப்பி விடுவதற்காக அல்ல, அவளையும் அழைக்கவே நான் இந்த உலகத்திற்கு வந்தேன். இப்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவளோடு பேசுகின்றார். அவருடைய முடியாமையை அவளோடு பேசுகின்றார். என்ன முடியாமை அவருக்கு இருந்துச்சு? உதவி செய்ய முடியாத நிலவரத்தை அவளோடு பேசுகிறார். அவரை நோக்கி, நான் இந்த உலகத்திற்கு வந்தது காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாருக்காக, மற்றபடி வேற யாருக்காகவும் அல்ல. நான் அவர்களுக்காகத்தான் வந்தேன். காணாமற் போன இஸ்ரவேலர்களை மீட்கும்படியாக நான் இந்த உலகத்திற்கு வந்தேன். ஆனால் அவள் விடாப்பிடியாக அவரை இறுக பற்றிக் கொண்டு தொந்தரவு செய்து கொண்டிருந்தபடியினால் கிறிஸ்து அவளிடத்தில் கடினமாக பேச ஆரம்பிச்சிட்டார். அவர் போறதா இல்லை என்பதை அவர் கண்ட மாத்திரத்தில் அவர் தன்னுடைய தொனியை உயர்த்தி கடினமாக பேச ஆரம்பித்தார். என்ன சொன்னார்? பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்லவே. I cannot do that. நான் எதற்காக வந்தேனோ அதை விடுத்து நான் எது செய்யக்கூடாதோ அதை செய்வது நல்லதல்லவே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் தன்னை நியாயப்படுத்திக் கொண்டிருக்கின்றார். அதற்கு அவள் மாறுத்திரம் சொன்னாள். என்ன சொன்னால்? True Lord, உண்மைத்தான் தேவனே, நீர் உண்மையாக இருப்பதினால் நீர் கூறுவது உண்மை என்பதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். Because you are true and what you are saying will be also true. I admit that.
அவரிடத்தில் தொடர்ந்து பேசுறார். ஆண்டவரே, நீர் இஸ்ரவேல் வீட்டாருக்காக அனுப்பப்பட்டவர், அதை நான் நன்கு அறிவேன். நீர் அவர்களுக்காகத்தான் அனுப்பப்பட்டீர் என்பதை நான் நன்கு அறிவேன். நீர் கொண்டு வரக்கூடிய ரட்சிப்பும் அவர்களுக்குரியது என்பதையும் நான் அறிவேன். உம்முடைய பந்தியில் பரிமாறக்கூடிய அந்த மேஜையும் அந்த அந்தஸ்தும் அவர்களுக்குரியது என்பதையும் நான் அறிவேன். அந்த மேஜையில் பரிமாறக்கூடிய அப்பமும் பிரத்யேகமாக அவர்களுக்கென்று கொடுக்கப்பட்டது என்பதை நான் அறிவேன். பட் லார்ட், ஆனாலும் ஆண்டவரே, அதிலிருந்து விடக்கூடிய துணிக்கையை, அந்த வேஸ்ட், அந்த கிரம்ஸ் நாய்கள் புசிக்குமே, அந்த துணிக்கையை பெறுவதற்காக ஒருவேளை நான் நாயினுடைய இடத்திலிருந்து அதை பெற வேண்டும் என்றாலும் நான் அதை பெறுவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றேன். All that I want is the crumbs. அந்த துணிக்கையை, அந்த அப்பத்தின் துணுக்குகளை பெறுவதற்கு அந்த அளவிற்கு அவள் அவரிடத்தில் தன்னை தாழ்த்தினாள். அவள் தாழ்த்தியது அந்த மேஜையில் போய் உட்கார்ந்து பரிமாறப்பட்டிருக்கக்கூடிய அந்த மேலான அப்பத்தை புசிப்பதற்காக அல்ல. தேவனுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சமூகத்தில் அவர் வேண்டி நிற்பதெல்லாம் அதிலிருந்து விடக்கூடிய துணிக்கைகளுக்காக. தேவனுக்கு பிரியமானவர்களே, யாருக்கு முன்பதாக எவ்வளவு தூரத்திற்கு அவள் தன்னை தாழ்த்த முடியுமோ அவ்வளவு தூரத்திற்கு அவள் தன்னை தாழ்த்தினாள். லூக்காவின் புத்தகம் 16வது அதிகாரத்தில் ஐசுரியான் என்ன சொல்றா? தன்னிடம் இருக்கக்கூடிய அந்த அப்பம் என்னுடையது. காரணம், நான் பரிசுத்தவான், என்னுடைய ஆடை அதை சொல்லுகின்றது. காரணம், நான் அந்த மேஜையில் அமர்வதற்கு தகுதி படைத்தவன். ஏனென்றால் நான் ஆபிரகாமின் சந்ததி, வாக்குத்தத்தத்தின் பிள்ளை, ஆபிரகாமின் வாரிசு. ஐஸ்வர்யவான் தனக்கு இருக்கக்கூடிய உரிமையை அவனே என்ன செய்கிறான்? எடுத்து சொல்லுகின்றான். I have all my right to sit there to partake the feast. மத்தேயு 15ல் கானானிய ஸ்திரீ அனுபவத்தில் இங்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இஸ்ரவேலுக்கு இருக்கக்கூடிய உரிமையை பேசுகின்றார். மேஜையில் இருந்து அப்பத்தை புசிக்கக்கூடிய உரிமை யாருக்காக அது வைக்கப்பட்டிருக்கின்றதோ அவர்களுக்காக. அவர்களுக்கே நான் சொந்தம், அவர்களுக்காகவே நான் வந்தேன். மேஜையிலிருந்து விழக்கூடிய அந்த துணிக்கைகளை அப்போ அவ என்ன சொல்றா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி, ஆண்டவரே, அவர்களுடையதை அவர்களுக்கு நீர் என்ன செய்யும்? கொடுத்துவிடும். யாருக்காக வந்தேன் என்று நீர் சொல்லுகின்றீரோ இந்த பூவிலருக்கு அந்த உரிமை சார்ந்ததை அவர்களுக்கே நீர் கொடுத்துவிடும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவள்கிட்ட சொல்றார், நான் எப்படி அதை எடுத்து உனக்கு கொடுக்க முடியும்? அப்படி நான் கொடுப்பது நியாயமா என்று கேட்கக்கூடிய கிறிஸ்துவனிடத்தில் அவள் என்ன சொல்ற? அங்கு மேஜையின் மேல் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த விருந்தை அவர்கள் தகுதியின் அடிப்படையில் புசிப்பார்கள் என்றால், புசிக்க வேண்டும் என்றால் புசிப்பதற்காகத்தான் நான் அவர்களுக்கு அதை கொடுப்பதற்காகத்தான் வந்தேன் என்று நீர் சொல்வேன் என்றால் அதை நீர் செய்யும். இங்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றாக தெரியும் இவள் யார் என்று. இந்த கானானிய ஸ்திரீ யார் என்று கிறிஸ்துவுக்கு நன்றாக தெரியும். தன்னோடு தர்க்கித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த கானானிய ஸ்திரீ யார்? அவளுடைய சரித்திரம் என்ன? அவருடைய மூதாதையர்கள் யார்? ஆதியாகமத்தின் புத்தகம் 9வது அதிகாரம் 21வது வசனம் துவங்கி
இதில் நோவாவின் 3 குமாரர்களை பற்றி பேசுகின்றது. தேவனுக்கு பிரியமானவர்களே, நோவாவானவன் குடித்து வெறித்து தன்னுடைய ஆடைகள் விலகி நிர்வாணத்தோடு இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த 3 குமாரர்களில் சேமும் யாபேத்தும் அவனுடைய நிர்வாணத்தை காண ஒட்டாமல் பின்புறமாகவே நடந்து சென்று அந்த நிர்வாணத்தை மூடிவிட்டு பின்புறமாகவே வந்து விட்டார்கள். ஆனால் இந்த காம் அந்த தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டான். அவன் தன்னுடைய தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டதினால் நோவாவினால் சபிக்கப்பட்டான். அந்த சபிக்கப்பட்ட காமின் வழி வந்தவர்கள் தான் இந்த கானானியர்கள். இந்த கானானியர்கள் ஒருவள் தான் இந்த கானானிய ஸ்திரீ. அந்த சபிக்கப்பட்ட வம்சத்தின் கானானின் தகப்பனாகிய காமின் வழி வந்த இந்த கானானிய ஸ்திரீ, இந்த சரித்திரம் அவளுக்கும் கிறிஸ்துவுக்கும் தெரியும். ஆகவே தான் அவள் கிறிஸ்துவுக்கு முன்பதாக அவள் தன்னை எவ்வளவு தூரத்திற்கு தாழ்த்த முடியுமோ அவ்வளவு தூரத்திற்கு தாழ்மைப்படுத்தி நின்று கொண்டிருக்கின்றாள். அவ சொல்ற அவரிடத்துல, நான் கானானிய ஸ்திரீ, சபிக்கப்பட்ட பாவ வம்சத்தில் இருந்து வரக்கூடியவன். நீர் யாருக்காக வந்தீரோ, யாருக்காக அந்த மேஜையை பந்தியை ஆயத்தப்படுத்தினோ அதை அவர்களுக்கே கொடு. பட் லார்ட், ஆனாலும் ஆண்டவரே, மேஜையிலிருந்து விடக்கூடிய அந்த துணிக்கையை நாய்கள் தின்னுவே, அந்த நாய்களை போன்று நானும் ஒருவளாக. ஆபிரகாமினுடைய வழி வந்ததால் உரிமையோடு மேஜையில் அவர்கள் அமர்ந்து புசிக்கட்டும். ஆனால் கீழே விழக்கூடிய அந்த துணிக்கைகளை புசிப்பதற்கு எனக்கு உரிமை உண்டு. கிறிஸ்து கொஞ்சம் அவ பேச்சை கேட்டு ஆடி போனார். இவை எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றாள்? பேச ஆரம்பிக்கின்றார். அந்த துணிக்கைகளை கீழே விடக்கூடிய அந்த துணிக்கைகளை நான் எடுப்பதற்கு எனக்கு எல்லா தகுதியும் உண்டு. அந்த துணிக்கைகளை நான் எடுத்து புசிப்பதற்கு எனக்கு எல்லா உரிமையும் உண்டு. எப்படி அந்த உரிமை எனக்கு வந்தது தெரியுமா? கிறிஸ்துவே, ஆண்டவரே, ரூத்தின் மூலமாக எனக்கு அந்த உரிமை பாராட்டப்பட்டிருக்கிறது. அவள் அந்த உரிமையை இப்பொழுது கிறிஸ்துவிடம் கூற ஆரம்பித்தாள். She has started demanding the right that came from Ruth. ரூத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 4ஆவது வசனத்தில் தன் மாமியார் நகோமி கூறியது போல இந்த ரூத்து போவாசினுடைய கால்களில் போர்த்தி கொண்டு படுத்திருந்தாள். போர்த்திருந்த அவளை போவாசு போர்வையை ஒதுக்கி கால்மாட்டில் கீழே படுத்துக் கொண்டிருந்த ரூத்தை அவன் என்ன செய்தான்? தனக்கு சுதந்திரித்துக் கொண்டு முறையாய் அவளை விவாகம் செய்தான். விவாகம் செய்த அந்த போவாஸ் ரூத்தை விவாகம் முறையாக செய்து அந்த வழியே, ரூத் வழியே போவாசு, ஓபேத்து, ஜெசி, அவன் வழியே தாவீது, தாவீதின் வழியே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கிறிஸ்துவின் வம்சாவளியில் இடம்பெறக்கூடிய 5 பெண்கள்ல அந்த ரூத்து முக்கியமானவள். ஆபிரகாம் வழியே அவர்கள் உம்மை சொந்தம் கொண்டாடினார்கள் என்றால் யாரு? அந்த ஐஸ்வர்யவானை போன்ற அவர்கள் இஸ்ரவேலர்கள் சொந்தம் கொள்ளுவார்கள் என்றால், நான் ரூத் வழியே உம்மை நான் சொந்தம் கொண்டாடுகின்றேன். நீர் எனக்கும் சொந்தம். என் போன்றவர்கள் உம்மண்டை வருவதற்காக, என் போன்ற பிரஜாதிகள் உம்முடைய சமூகத்தை நாடுவதற்காக 1300 வருஷங்களுக்கு முன்பதாகவே ரூத்தின் மூலமாக
எங்களுக்கும் ரட்சிப்பின் வழியை நீர் என்ன செஞ்சீரு? திறந்து காண்பித்தீரே. நீர் பிறப்பதற்கு 1300 வருஷங்களுக்கு முன்னதாகவே அந்த ரட்சிப்பின் வாசல் என்ன செய்தது? எங்களுக்கும் திறந்து வைக்கப்பட்டு விட்டதே. ரூத்தின் வழியாக எப்படி ரூத்து போவாசின் காலடியில் அமர்ந்து விவாக உரிமையை பெற்றாலோ அப்படியே மேஜையின் கீழாக நானும் அமர்ந்து அதிலிருந்து விடக்கூடிய அந்த துணிக்கைகளை புசிப்பதற்கு எனக்கு இருக்கக்கூடிய உரிமையை நான் பாராட்டிக் கொள்கின்றேன். ரூத்து போல மேஜைக்கு கீழே அமர்ந்து, மேஜையில் அமர்ந்தல்ல, மேஜைக்கு கீழே அமர்ந்து அதிலிருந்து விடக்கூடிய துணிக்கைகளை நான் எடுப்பதற்கு, புசிப்பதற்கு. மேஜையின் கீழே அப்பத்தை அல்ல, கீழே விடக்கூடிய துணிக்கையை எடுத்துக்கொள்வதற்கு நீர் எனக்கு உதவி செய்ய வேண்டும். எனக்கு அந்த உத்தரவை நீர் தர வேண்டும். அவ யோசித்து பார்க்கிறா, அப்பத்தில் எந்த வல்லமை இருக்கின்றதோ, அந்த அப்பத்தில் என்ன ஒரு விசேஷித்த தன்மை இருக்கின்றதோ, அந்த வல்லமையும் அந்த விசேஷித்த தன்மையும் அந்த துணிக்கையிலும் உண்டு என்று அவர் விசுவாசித்தாள். எந்த உரிமை சார்ந்த பந்தியிலே அமர்ந்து அவர்கள் எடுக்கக்கூடிய அந்த போஷாக்கு அவர்களுக்கு உயர்வாக காணப்படுகின்றதோ அதே மாதிரி கீழே விடக்கூடிய அந்த துணிக்கையிலும் அதே வல்லமை உண்டு என்பதை அவள் திண்ணமாக விசுவாசித்தாள். கிறிஸ்து தன்னோடு தர்க்கம் செய்து கொண்டிருந்த அவளை பார்த்து, ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறது உனக்கு ஆக கடவுது என்றார். அந்த துணிக்கை அவளை போன்று விசுவாசித்து காத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு ரட்சிப்பை அளித்தது. தேவனுக்கு பிரியமானவர்களே, அந்த துணிக்கை மாத்திரம் விழவில்லை என்றால், அந்த துணிக்கையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆதங்கம் அந்த கானானிய ஸ்திரீயில் இல்லை இருந்தில்லாமல் இருக்கும் என்றால், நீங்களும் நானும் அந்த ரட்சிப்புக்குரிய அப்பமாகிய கிறிஸ்துவை பெற்றிருக்க முடியாது. நாம் துணிக்கைக்காக காத்துக் கொண்டிருப்போம் என்றால், கிறிஸ்து நம்மை துணிக்கையை அல்ல, பந்தி மேசையை நமக்கு அளிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். தேவனுக்கு பிரியமானவர்களே, த கிறிஸ்டியன்ஸ், புறஜாதிகளாக நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக, ரூத்தின் வழியாக புறஜாதிகளுக்கு பாராட்டப்பட்ட அந்த ரட்சிப்பு உங்களுக்கும் எனக்கும் இல்லாமல் போயிருக்கோம். அந்த துணிக்கைக்காக இந்த கானானிய ஸ்திரியை போன்று நீங்களும் நானும் காத்திருப்போம் என்றால், இந்த வேதத்தின் பகுதி, மற்றொரு பகுதி என்ன சொல்லுகின்றது? அந்த துணிக்கையை மேஜையின் கீழ் அமர்ந்து புசிப்பவர்களாக அவர் நம்மை விட்டு விடுவதில்லை. இந்த வேதத்தின் மற்றொரு பகுதி என்ன சொல்லுகின்றது? மேஜையில் அமர்ந்து அவர்களை போன்று, உரிமை பெற்றவர்களை போன்று, அவர்களுக்கு இருக்கக்கூடிய விசேஷித்த தன்மையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னில் இருக்கக்கூடிய வல்லமையின் மூலமாக தருகின்றார். மத்தேயு புத்தகம் 22வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து கல்யாண விருந்தை பற்றி கூறுகிறது. அந்த கல்யாண விருந்தில் முறையாக அழைக்கப்பட்டவர்கள் அங்கு வரவில்லை. முறையாக வஸ்திரம் தரித்துக் கொண்டு வர வேண்டும் என்று அழைப்பு விடுக்கப்பட்டவர்கள் அங்கு வஸ்திரம் தெரியாதவர்களாக வராமல் போனார்கள். அவர்கள் வரவில்லை என்பதற்காக அந்த விருந்தை அவர் என்ன செய்யவில்லை? புறக்கணிக்கவில்லை. அந்த விருந்தை அவர் நிறுத்தவில்லை. அதற்கு பதிலாக வஸ்திரம் அணியாத ஹைவேஸ்லையும் பைவேஸ்லையும் இருக்கக்கூடிய புறஜாதிகளை கொண்டாந்து அமர செய்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து புறஜாதிகளை கொண்டாந்து அங்க அந்த விருந்தில் அமர செய்யும் பொழுது அவர்களை அந்த மேஜைக்கு கீழே உட்கார வைக்கல. யாரெல்லாம் தகுதியுடையவர்களாக அந்த பந்தியில் வந்து கலந்து கொள்ள
தவறினார்களோ அவர்களுடைய அந்த மேஜையின் மீதாக பந்தியின் இருக்கையில் அவர்களை அமர செய்தார். கிறிஸ்து புறஜாதிகளை துணிக்கை கிறிஸ்தவர்களாகிய நம்மை பந்தியின் மேஜையில் அமர செய்கின்றார். நம்மை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்வோம் என்றால், நம்மை உரிய நிலையில் தகுதிப்படுத்தி பந்தி மேஜையை நமக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாராட்ட தயை புரிந்தவராக இருக்கின்றார். அந்த பந்தி மேஜையை கிறிஸ்து யாருக்கு முன்பதாக அவர் வைக்கின்றார்? சங்கீதம் 23:5 என்ன சொல்லுகிறது? என் சத்துருக்களுக்கு முன்பதாக, சத்ருவாகிய சாத்தானிற்கு முன்பதாக, எவன் ஒருவன் நம்முடைய அழிவை காண துடித்துக் கொண்டிருக்கின்றானோ அவனுக்கு முன்பதாக, எவன் ஒருவன் நம்முடைய அந்த பந்தி மேஜையில் நாம் அமரக்கூடாது என்று யுகநடிகளும் தடுத்துக் கொண்டிருக்கின்றானோ அவருக்கு முன்பதாக, எவன் ஒருவன் புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு இல்லை, சாத்தியமில்லை என்று இந்த உலகத்தில் எவ்வளவு பேரை தடுத்து நிறுத்த முடியுமோ அவ்வளவு பேரை தடுத்து நிறுத்தக்கூடிய நிலையில் தன்னுடைய வேலையை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சத்ருவாகிய சாத்தானுக்கு முன்பதாக, எவன் ஒருவன் யுக நெடுகிலும் பரத்தின் அந்த விமோச்சன திட்டத்தை எதிர்த்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றானோ அந்த சத்ருவாகிய சாத்தானுக்கு முன்பதாக, தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் தகுதியற்ற நமக்காக ஆயத்தப்படுத்தப்படும் பந்தி மேஜையை குறித்து தான் இங்கு தாவீது சங்கீதங்களின் புத்தகம் 23:5 பேசுகின்றார். தகுதியற்றவர்களுக்கு பாராட்டப்படக்கூடிய அந்த தகுதியை குறித்து இங்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பேசுகின்றார். அந்த தகுதியை அவர் எப்பொழுது தருகின்றார் என்றால், அந்த சத்துருவுக்கு முன்பதாக அவன் வெட்கப்படக்கூடிய நிலையில அந்த பந்தியிருப்பில் மேஜையை அவர் நமக்கு ஆயத்தப்படுத்துகின்றார். யோவானின் புத்தகம் 14:3 சொல்லுது, நான் போய் உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி பின்பு நான் இருக்கக்கூடிய இடத்தில் நீங்களும் இருக்கும் வண்ணமாக நான் உங்களை அங்கு அழைத்து செல்லுவேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நான் போய் பரத்திற்கு சென்று தேவனுடைய வலது பரிசத்தில் அமர்ந்து அங்கு செய்யப்பட போகின்ற அந்த மத்தியஸ்த ஊழியத்தின் மூலமாக, பரிந்து பேசக்கூடிய அந்த ஊழியத்தின் மூலமாக ஒவ்வொருவருக்கான இடத்தையும் ஆயத்தம் செய்ய போகின்றேன். சங்கீதம் 23:5 அவர் செய்யக்கூடிய ஆயத்தப்படுத்தக்கூடிய இடம் அதுதான். அவர் சென்று தேவனது வலது பரிசத்தில் அமர்ந்து உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசி அந்த இடத்தை அவர் ஆயத்தப்படுத்துகின்றார். எப்படி ஆயத்தப்படுத்துகின்றார்? தேவனுடைய வலது பரிசத்தில் அமர்ந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்யக்கூடிய ஊழியம் என்ன? பரிந்து பேசக்கூடிய ஊழியம். அப்படி என்றால் நியாய நுட்ப விசாரணை, இன்வெஸ்டிகேட்டிவ் ஜட்ஜ்மெண்ட். நீங்களும் நானும் அந்த பந்தியில் அமர்ந்திருக்கான அதிகாரம், உரிமை எப்பொழுது கிடைக்கும் என்றால், அந்த நியாய நுட்ப விசாரணையில் கடந்து சென்று தேவனுடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் ஊர்ஜிதப்படுத்தப்படும் பொழுது அந்த பந்தியில் அமர்வதற்கான எல்லா காரியங்களும் செய்கிறார். இன்னும் இதுல என்ன ஒரு விசேஷ காரியம் என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் தேவனுடைய பாதத்தில் என்ன செய்கிறார்? பரிந்து பேசுகின்றார். பாவத்தின் வழியே கடந்து சென்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த பாவம் எவ்வளவு தூரத்திற்கு கடினமான நிலையில் இன்றைக்கு உலகத்தில் தேவனுடைய பிள்ளைகளை
தடுத்து போட்டுக் கொண்டிருக்கின்றது என்பதை அறிந்து அதை அவர் தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்து சென்றதினால் என்ன செய்றாரு, ஒவ்வொரு தடவையும் நீங்களும் நானும் அந்த பாவத்தை செய்தவர்களாக இருக்கும்பொழுது, அந்த பாவத்திற்கான தேவனுடைய பாதத்தில் மன்னிப்பை கோரியவர்களாக வரும்பொழுது அங்கு கிறிஸ்து என்ன செய்றாரு, ஐயோ இந்த பாவத்தின் கொடுமையை நான் அறிவேன், தேவனிடத்தில் பரிந்து பேசுகின்றார், மன்னிக்கும்படியாக செய்கின்றார். தேவனுடைய திரு சமூகத்திலிருந்து புறப்படுகிறதான அந்த மன்னிப்பை உங்களுக்கும் எனக்கும் சாத்தியப்படுத்துகின்றார். அதுதான் நியாய நுட்ப விசாரணை. அந்த பரிந்து பேசக்கூடிய ஆசனத்தை விட்டு அவர் எழுந்துட்டார்னா, தேவனுக்கு பிரியமானவர்களே, நமக்கான அந்த பந்திக்கான இடம் அவர் ஆயத்தப்படுத்துகிறேன் என்று தாவீது சொல்லுகின்றார் அல்லவா. எனக்காக ஒரு பந்தியை அவர் ஆயத்தப்படுத்துகின்றார் என்றால அந்த இடத்தை நாம் பெறுகின்றோம். எழுப்பிட்டார்னா நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக தேவனுடைய சமூகத்தில் நாம் காணப்படுவோம் என்றால் நமக்கு அந்த பந்தி இருப்பில் ஒரு இடம் என்ன உறுதியாகிவிட்டது. ஆட்டுக்குட்டியானவருடைய அந்த கல்யாண விருந்திலே நாம் பங்கேற்பதற்கு ஒரு மேஜை, அமர்ந்து புசிப்பதற்கான இடம் ஆயத்தமாகிவிட்டது. இதைத்தான் சங்கீதக்காரர் 23 அதிகாரம் 5வது வசனத்தில் சொல்றார், என்னுடைய சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை அவர் ஆயத்தப்படுத்துவார். அந்த பந்தியில் நீங்களும் நானும் அமர்ந்து புசிப்பதற்கான அந்த இடமாகிய அந்த மேஜையை உங்களுக்கு எனக்கும் அவர் தருவதற்காக, அதற்கான காரியங்களை செய்வதற்காகத்தான் அவருக்கு பரத்தில் தேவனுடைய சமூகத்தில் வருகிற பரிசுத்தில் அமர்ந்து உங்களுக்காகவும் எனக்காக பரிந்து பேச்சிருக்க. எதற்காக? அந்த மேஜையில் அந்த பந்தியில் நீங்களும் நானும் அமர வேண்டும் என்பதற்காக. எவ்வளவு பெரிய ஆழமான ஒரு சத்தியத்தை அந்த சங்கீதத்தின் புத்தகம் 23 அதிகாரம் 5வது வசனத்தில் ஒரே லைன்ல, என் சத்துருக்களுக்கு முன்பதாக அவர் ஒரு பந்தியை எனக்கு ஆயத்தப்படுத்துகிறார். அந்த சத்துருவுக்கு முன்பதாக ஒரு பந்தியை அவர் ஆயத்தப்படுத்துறார்னா எவ்வளவு காரியங்கள் அவர் தியாகம் செய்து, எவ்வளவு தூரத்திற்கு அவர் தன்னை வருத்தி, எவ்வளவு தூரத்திற்கு அவர் பாடுபட்டு அதை நமக்கு பெற்று தர முடியுமோ அவ்வளவு தூரத்திற்கு அவர் எல்லாவற்றையும் அனுபவித்து, எல்லாவற்றையும் சகித்து, எல்லா விதமான கொடுமைகளையும் அவர் கடந்து சென்று அந்த சிலுவையில் உங்களுக்காகவும் எனக்காகவும் மரித்து, அவர் மரித்து அந்த சிந்தின ரத்தத்தின் மூலமாக நமக்கு அந்த ரட்சிப்பின் வாசலை திறந்து காண்பித்து, அதன் வழியாக நீங்களும் நானும் கடந்து செல்வதற்கு ஏதுவாக தேவனுக்கு பிரியமானவர்களே, தேவனுடைய வலது பரிசத்தில் அவர் அமர்ந்து நியாய நுட்ப விசாரணையில் இன்றைக்கும் உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றாரே. இது எதற்காக? சத்துருவுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி அந்த பந்தியில் நீங்களும் நானும் அமருவதற்கான தகுதியை நமக்கு கொடுப்பதற்காக. ஆமென், ஆமென். தேவனுக்கு பிரியமானவர்களே, அந்த பந்தியில் அமருவதற்கு நீங்களும் நானும் ஆயத்தமாக இருக்கின்றோமா? இந்த கானானிய ஸ்திரியை போன்று அவருடைய பாதத்தில் அமர்ந்து, தேவனே நாங்கள் எப்படி ஆகிலும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி, பிரஜாதிகளுக்கும் ரட்சிப்பு என்று சொல்லக்கூடிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த நல் மனதை புரிந்தவர்களாக அவருடைய பாதத்தில் நாம் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவாக நம்மை தாழ்த்துவோமா? தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. எங்களை அன்பாய் நேசித்து வழிநடத்தும் பரிசுத்தமிக்க பரமபிதாவே, இந்த பரிசுத்தமான மணித்துளிகளில் உம்முடைய பரிசுத்தமான வார்த்தைகளை ஆழமாக நாங்கள் தியானிப்பதற்கு நீர் பாராட்டிய பரிசுத்த ஆவியினுடைய அனுக்கிரகத்திற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். இப்பொழுதும் எங்கள் அன்பின் தெய்வத்தினுடைய திரு பாத தண்டையிலே எங்களை நாங்கள் படைக்கின்றோம். எங்கள் அன்பின் தெய்வம் எங்களுக்காக பாராட்டிய அந்த பந்தியில் நாங்கள் அமருவதற்கு நீர் எங்களுக்கு கிறிஸ்துவின் மூலமாக பாராட்டிய அந்த தகுதியை நினைத்து உனக்கு நன்றியும் ஸ்தோத்திரங்களும் ஏறெடுக்கின்றோம்.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகின்றார். எங்களை அழைத்துச் செல்ல வருகின்றார். பரலோகத்திலே அந்த ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்தில் பங்கேற்கக்கூடிய அளவில் எங்களை அவர் தகுதிப்படுத்த எல்லா நிலைகளிலும் முயற்சித்து வருகின்றார். தேவரீர் எங்களை நேர் தகுதிப்படுத்தி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய தூய இரத்தத்தினால் எங்களுக்கு பெற்றுத்தந்த அந்த தகுதியை நாங்கள் பெற்றவர்களாக உம்முடைய பாதத்தில் உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் பரம் சேர்க்கப்பட நீர் எங்களுக்கு இரக்கம் செய்ய கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டுதல் செய்கின்றோம். எங்கள் பரிசுத்தமிக்க பரம்பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் சிநேகமும் நம்ம அனைவரோடு விசேஷமாக இந்த நாளில் இந்த செய்தியை அங்கங்கு இணையத்தின் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் இன்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.